இருந்தாலும் அது தஞ்சாவூர் கழுதையாத்தான் இருக்க முடியும். நீ வந்திருக்க சரியா போச்சு. இப்ப என் கட்சி பேசுவியா நீ? நீங்க கவலையே படாதீங்க, நான் எல்லா கட்சியும் பேசுவேன். தஞ்சாவூர்காரங்க கிட்டே இதுதானே ரொம்ப. சரி பரவாயில்ல, இங்க ஒரு பசுமாடு வாங்கணும். அது தஞ்சாவூர் மாடு வராட்டி எனக்கு கவலை இல்லை. கோயம்புத்தூர் மாடோ மதுரை மாடோ இங்க வந்துடக்கூடாது. அதுக்கு வழி பண்ணுவியா? அவ்வளவுதானே. மாட்டுப்பாலே வேண்டாங்க. இந்தாங்க 500 ரூபாய் இருக்கு. 500? அப்ப நாங்க வர்றோம்மா. அவங்க 200 ரூபாய் தானே கேட்டாங்க, நீ எதுக்கு 500 ரூபாய் கொடுத்த? காவல்காரனுடைய சம்பளத்துல கருமித்தனம் பண்ணா களவு அதிகமாயிடும். அவங்க என்ன காவல் காத்தாங்க? என்னத்தான் போன மாசம் என்ன ஒருத்தன் ஊட்டிக்கு கூட்டிட்டு போனானே, அவன் ஹோட்டல்ல தூட்டு போட்டு தொங்கினான் தெரியுமா? ஆமா, அவன் தற்கொலை செய்துட்டு தான் சொன்னேன். பேப்பர்ல கூட அப்படித்தானே போட்டிருந்தான். அதுதான் இல்லை, எனக்கு 2000 வரையில் சொன்னான். 1000 தான் கொடுத்தான். மீதியை கேட்டேன். போடி, உனக்கு இது போதும்னு சொல்லி கேவலமா பேசி என் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டான். எனக்கு ஆத்திரமும் அவமானமும் தாங்கல. இந்த ஜம்பு மாயாண்டி கிட்ட சொன்னேன். என்ன செய்யணும்னு கேட்டாங்க. அவனை தூக்கல போடுங்கடான்னு கோபத்துல சொன்னேன். சொன்னதை அப்படியே செஞ்சுட்டானுங்க. ஐயோ, அப்படியே செய்துட்டாங்களா? இவங்க நம்ம இடத்துக்கு வரவிடுறதே தப்பு. நீ புரியாம பேசுற ஜிம்மி. தங்கம் விக்கிற இடத்துல கூட காவல் இல்லாம இருக்கலாம், ஆனா பெண்ணை விக்கிற இடத்துல காவல் அவசியம் தேவை. நான் எங்க போனாலும் இந்த 2 பேரும் என்ன நிழல் போல தொடர்ந்து வருவாங்க. அதனாலதான் அள்ளி அள்ளி கொடுத்தேன். எல்லாரும் சிரிக்கிறாங்களே, அவர் என்ன கேட்டாரு? ஏன் தனியா வந்து படுக்கிறாரு? எனக்கு தெரியாதுமா. அப்ப நீ ரெண்டு சிரிச்ச? எல்லாரும் சிரிச்சாங்க, நானும் சிரிச்சேன். சார் சார், Want to keep quiet. நான் புரியலன்னு கேட்டேனே, அதுக்கு அர்த்தம் நீங்க சொல்லவே இல்லையே. நீ ஒண்ணு பண்ணு, புஸ்தக கடைக்கு போ. அங்க போய் நியூ வேவ்னு கேளு. அந்த புஸ்தகத்துல படத்தோட எல்லாம் விவரமா போட்டுதான் படிச்சு தெரிஞ்சு. ஓகே. ஆர்வ கோளாறு. 18 வயசா இருந்தா எல்லாம் தெரியும், 12 வயசா இருந்தா ஒண்ணுமே தெரியாது. இது 15, 2 கட்டா கழுத்தறுப்பு கேஸ் தான். என்னடி இது பஞ்சாங்கம்? நியூ வேவ் புக் தாண்டி. யாரும் சந்தேகப்படாம இருக்க, நான் தான் பஞ்சாங்கத்தோட அட்டையை போட்டேன். ஏய், சீக்கிரமா பாக்கலாண்டி. இருடி. வெரி குட். நியூ வேவா புஸ்தகம் கிடைச்சிட்டாப்ல இருக்கு. நல்ல மனப்பாடம் பண்றீங்களா? நான் இத பரட்டி கூட பாக்கல. இந்த மாதிரி புஸ்தகம் எல்லாம் எங்களுக்கு எதுக்கு? இது உங்களுக்கு வேணாமா? அப்ப நான் எடுத்துக்கிறேன். இது உங்களுக்கு எதுக்கு? இதான் என்னோட தொழில். ஐயோ, இதுதான் உங்க தொழிலா? வாங்கடி போலாம். சட்டவிரோதமான புஸ்தகமாச்சே. நான் விளையாட்டுக்காக சொன்னேன், 2 கட்டா நிஜமாவே வாங்கியிருக்கேன். தம்பி, இப்படி கொஞ்சம் வா வா வா. வண்டியா? நானும் ரொம்ப நேரமா உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். அந்த பொண்ணுங்க எதையோ மறைச்சு மறைச்சு படிச்சுட்டு உங்ககிட்ட கொடுத்துட்டு ஓடுதுங்க. என்ன தப்பான புஸ்தகம் ஒண்ணு இல்ல, பஞ்சாங்கம். பஞ்சாங்கம் பஞ்சாங்கமா? பார்த்து ரொம்ப நாளாச்சு கூட. இது உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் பார்த்து சொல்றேன். பருவமழையை பத்தி பார்க்கணும். இதுல பருவத்தை தான் பார்க்க முடியும், மழையை பத்தி பார்க்கணும்னா மானத்தை தான் பார்க்கணும். பாத்தியா பாத்தியா, உனக்கு பஞ்சாங்கமே பார்க்க தெரியாதுங்கிறத காட்டிவிட்ட. பாத்தியா பொண்ணா, நான் பாக்குறேன். இப்ப ராகு காலம், கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்களேன். என்னத்த ராகு காலம்? நான் எல்லா காலத்தையும் பார்ப்பேன். ஹலோ, யார் முதல்ல பேசுறது? நான் பேசுறேன். ஆள் அனுப்புறேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டியா இல்லையா? சரி, உயிர் போயிட்டு இருப்பாங்க.
ஐ அம் டெரிபிளி நர்வஸ். என் உடம்பெல்லாம் துடிச்சிட்டு இருக்கு. சார் வாட வரப்பா. थैंक यू. என்னப்பா நான் கேட்டதை கொடுத்து அனுப்புனாரா? ஆமா சார், அதுதான் கொண்டு வந்திருக்கேன். சரியான சமயத்துல கொண்டாந்து. கொஞ்சம் லேட்டா இருந்தது என் உயிரே போயிருந்திருக்கோம். அதிகமா குடிக்க கூடாதுக்காக நான் ஸ்டாக் அதிகம் வச்சுக்கிறது இல்லை. இன்னைக்கு என்னமோ அர்த்தானா ஒரு கடையும் இல்லைன்ட்டா. கொஞ்ச நேரத்துல நான் பட்ட பாடு எனக்காப்பா தெரியும். மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுக்காக இதை மருந்துன்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த மட்டும் இது மருந்தே தான். ராத்திரி இதை குடிக்காம படுத்தேன், விடியறதுக்குள்ள ஜன்னி கண்டு செத்தே போவேன். மாணிக்கம், சாப்பாடு எடுத்து வை. போதும். சரியான ராகால நீ. இவ்வளவு தோத்தப்பட்ட எப்படி திங்கிறது? என்னால முடியாது. இவ்வளவு வேஸ்ட். அம்மா, ஐயா வச்ச மிச்ச சோத்தை சாப்பிடணும்னு உங்களுக்கு ஆசை. அதுக்காக கொஞ்சம் அதிகமா போட்டா அவர் என்ன கோவிச்சுக்கிறாருமா. அவர் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிற பாக்கியம் அவரை வச்சுட்டு போற எச்சி சோத்துலதான் இருக்கு. ஓஹோ, நினைச்சு எவ்வளவு நாளா நடக்குது இப்படி? முன்னாடியே சிங்கப்பூர்ல போய் செட்டில் ஆயிட்டோம். இப்ப மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு நல்ல மாவட்டத்துல ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு ஆசை. அது எந்த மாவட்டம் அப்படிங்கிற யோஜனையை கேட்கலாங்கிறதுக்காகத்தான் உங்ககிட்ட வந்தேன். நீங்களும் நாங்களும் தூரத்தூரம்னு சொல்லி போட்டீங்க. ஆமா, கிட்ட வாங்க. இப்ப என்ன கொண்டு வந்திருக்கீங்க? ஐயா பாத்தீங்களா, வந்தது வரைக்கும் என்ன கொண்டு வந்திருக்கீங்க? அல்ப புத்தி கூட உள்ள ஒரு புத்தி. யாருக்கிட்ட எது கிடைச்சாலும் சுருட்டம். இதெல்லாம் தஞ்சாவூர்ல இருக்கிற முந்திரி கொட்டை வேற. நம்பாதீங்க, கிட்ட வாங்க. கிட்ட போகாதீங்க, பிக்பாக்கெட் அடிச்சு போடுவாரு. அவங்கிட்ட போகாதீங்க, வெத்தலை சீவரை போட்டு எச்சை துப்பிடுவோம். வாங்க. ஐயோ, செத்த சும்மா இருங்களேன். நீங்க மொத்தத்துல என்ன கொண்டு வந்திருக்கீங்க? 30 லட்சம். வாங்க. இந்த பக்கம் வெத்தலை சீவரை போடுறீங்களா? இல்ல, நான் போடுறது இல்லைங்க. வேண்டாம், சுண்ணாம்பு போடுறீங்களா? பாத்தீங்களா, முதல்ல